glue, fabric glue, then cutter. இந்த 4 things போதும். இந்த 4 things வச்சு நம்ம எப்படி wrap பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் silk thread வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல ஒரு 15 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 to 15 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு லென்த்தா ரொட்டேட் பண்ணி நீங்க வந்து பேங்கிள் ரேப் பண்ணிக்கலாம். இப்போ 15 டைம் நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொட்டேட் பண்ணதை இப்போ எல்லாம் ஒட்டா சேர்த்து வச்சு ஃப்ளாட்டாக கட் பண்ணணும். நான் பிடிச்சிருக்கிறத பார்க்குறீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக தான் வந்து நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அசிங்கமாக இருக்காது, நல்ல அழகா இருக்கும். இப்போ பேங்கிள்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு சில்க் த்ரெட் வந்து பேங்கிள்ல பேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு இப்போ சில்க் த்ரெட் கிடைக்கல அப்படின்றவங்க மிஷின் நூல் கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கத்துக்க தான் போறோம், அதுக்காக சொல்றேன். நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது பேங்கிள்ல செட் ஆகுற வரைக்கும். இப்போ பேங்கில் செட் ஆயிடுச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு வெட் கிளாத்ல வந்து நம்ம க்ளூ போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம தொடச்சிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து சில்க் த்ரெட்ல வந்து க்ளூவோட பேஸ்ட் மார்க் வந்து ஒட்டிக்கும். அது எடுக்கும் போதும் ஃப்ளாட்டாக தான் நம்ம எடுக்கணும். த்ரெட்டை நம்ம ரோல் பண்ணி திக்காக எடுத்தோம்னா அது நமக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஓவர்லேப் ஆகி ஒன்று மேலே ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளாட்டாக எடுத்துட்டு உள்ளே விட்டு வெளியே அகைன் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு டைட் பண்ணி நம்ம அந்த பேங்கில் வந்து த்ரெட்டு ரொட்டேட் பண்ணுறோமோ, ரோல் மேக்கிங் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே எப்படி ரேப் பண்ணுறதுன்னு போடுறேன். பேங்கிள் ரேப்பிங் இது மட்டும் இல்லை, இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வந்து நமக்கு த்ரெட்டு முடிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கட் பண்ணி பேஸ்ட் பண்றீங்களோ அதுல இருந்து தான் நீங்க
ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அங்கங்கே ஒட்டியிருக்கிறது நமக்கு அன்ஃபினிஷிங்காக தெரியாது. அதே மாதிரி க்ளூ யூஸ் பண்ணுறதும் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இல்லைன்னா அந்த க்ளூ மார்க் வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும். அதுக்காக க்ளூ வந்து கம்மியாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேங்கிள் ஃபுல்லாக ரேப் பண்ண பேங்கிள் இது மாதிரி தான் நம்ம எல்லா பேங்கிளையுமே வந்து ரேப் பண்ணுவோம்.